வெல்கம் டு மேரிஸ் ஃபேஷன். இந்த வீடியோவில் நம்ம சப்சிடரி புக் 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்சிடரி புக் ஃபர்ஸ்ட் சம் 2017 March 1. Purchase from Mohan Furniture Mart, Madurai 20 chairs at 450 each, 2 tables at 1000 each, less trading discount at 10%. 20 chairs வாங்கியிருக்கீங்க 450 each, 2 tables வாங்கியிருக்கீங்க 1000 each, டோட்டலாக 10% டிஸ்கவுண்ட். இப்போ அக்கௌண்ட் ஷீட்டில் இது எப்படி போடுறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட ஃபார்மேட் இதுதான். இந்த புக் ஆஃப் சாந்தி ஃபர்னிச்சர் மார்ட் கொஸ்டின் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிட்டு பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ஜேர்னல், டேட் காலம், பர்டிகுலர் காலம், இன்வாய்ஸ் காலம் தனியாக இங்கே வரும் அண்ட் எல்எஃப் காலம், அமௌண்ட்டுன்னு போட்டு டீட்டெயில் அண்ட் டோட்டல். இது சிங்கிள் ஷீட் தான், டபுள் ஷீட் கிடையாது. சப்சிடரி புக் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்னது, மோகன் ஃபர்னிச்சர் மார்ட் மதுரையிலேருந்து 20 சேர்ஸ் வாங்கியிருக்கோம், ஈச் 450. ஓகே, இதை இங்கே எப்படி எழுதுகிறோன்னா மோகன் மார்ட் இருக்கா, இது கொஸ்டின். இங்கே இருக்கு இல்லையா மோகன் ஃபர்னிச்சர் மார்ட், இதை எடுத்து ஹெட்டிங்கில் போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம எழுத போகிறோம். கேல்குலேஷனை டோட்டல் காலமில் நம்ம பண்ண போகிறோம். இங்கே டேட் காலமில் 2017, கீழே March 1. ஓகே, இங்கேருந்து கொஸ்டினை படித்து எழுதிங்க, இது மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது இதுக்கு கீழே 20 சேர்ஸ் ஈச் 415 படித்தோம்ல, அது இந்த 20 சேர்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 20 சேர்ஸ் at 450 each, 2 tables at 1000 each, பர்டிகுலர் காலம்லே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 20 சேர்ஸ் 450 இருக்கா, இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணணும். 20 × 450 இன்ட்டு பண்ணி ஆன்சரை டீட்டெயில் காலமில் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக எழுதணும். ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் எவ்வளோ வரும், 9000. அதே மாதிரி 2 tables × 1000 இன்ட்டு பண்ணால் 2000. ஓகே, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கீழே போட போகிறோம். இப்போது லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் படித்தோம்ல அங்கே, அதை இங்கே எடுத்து இங்கே இது எழுதிக்கணும். 10% டிஸ்கவுண்ட். இந்த ஆன்சரோட 10% டிஸ்கவுண்ட் பண்ணணும். எப்படி வரும், இங்கே போடவா, into 10% discount by 100. ஆன்சர் என்னது, இதுதான். ஸோ இதுக்கு கீழே எடுத்து இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போது இங்கே லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இதை ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணி டோட்டல் காலமில் எழுத போகிறோம். எவ்வளோ வரும், 9900. இதே மாதிரி தான் பிலோ இருக்க சம்ஸும் வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, March 7. Bought from Ramesh and Co, Royapet, 2 stools at 500 each, 10 rolling chairs at 200 each. டெலிவரி சார்ஜ் எவ்வளோனா 150. இந்த சம்மும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி எழுதியாச்சா. ரமேஷ் அண்ட் கோ 2 stools, ரமேஷ் அண்ட் கோ 2 stools at 500, 10 rolling chairs 200. இதே மாதிரி ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் இதுக்கு 1000 வரும். கீழே ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் 2000 வரும். இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணும்போது டீட்டெயிலில் 1000, இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணும்போது 2000. இப்போ போல் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3000. அங்கே என்ன பார்த்தோம், டெலிவரி சார்ஜ் வந்து 115 பார்த்தோம்ல. டிஸ்கவுண்ட்னால் லெஸ் பண்ணுவோம், டெலிவரி சார்ஜ்னால் இதோட சேர்த்து தான் தருவோம். ஸோ இந்த 150 இதுக்கு கீழே போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும், 3150. டோட்டல் காலமில் 3150. இப்படி தான் போகணும். அடுத்த சம் March 21. Purchase from Kamal and Co.
10 chairs at 750 each, 15 steel cabinet at 1500 each. Packing and delivery charge எவ்வளோனா 250 and discount 10%. இதுக்கு எப்படி சம் வரும்னா அதே மாதிரி எழுதிக்கோங்க. இங்கே பர்ச்சேஸ் ஃப்ரம் கமல் அண்ட் கோ இந்த அமௌண்ட் அப்படி எழுதிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இப்போ 10 into 750 ஆட் பண்ணால் 7500. இது டீட்டெயில் காலமில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 15 into 1500 இதை இன்டூ பண்ணால் 22500. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ண என்ன வரும்? 30000 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே லெஸ் டிஸ்கவுண்ட் 10% பார்த்துமா, அந்த டிஸ்கவுண்ட்டை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் சார்ஜஸோடு ஆட் பண்ணணும். வீடியோ எடிட் பண்ணும் போது நோட்டீஸ் பண்ணேன், இங்கே March 21 இருக்குல்ல, அந்த பார்ட் மட்டும் கேமராவில் தெரியல. இங்கே கீழே லெஸ் டிஸ்கவுண்ட் இருக்கா, அங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 27,000 வரும். அண்ட் அதை 250யோட ஆட் பண்ண போகிறோம். பேக்கேஜ் சார்ஜோட ஆட் பண்ண டோட்டல் காலமில் 27,250 வரும். இப்போது மேலே டோட்டல் காலம் லைனை ஆட் பண்ணோன்னா 40,300. சப்சிடரி புக்கில் எல்லா சமயம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் காலம் பக்கத்தில் ரிமார்க் காலம்னு ஒன்று வரும். அது வந்தால் அந்த மாதிரி மெத்தடில் சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Enter the following transaction in the purchase return book of Hari, who is dealing two automobiles and post them into ledger. இது வந்து ஒரு purchase return book and இது வந்து லெஜராகவும் நம்ம போஸ்ட் பண்ணணும். Year 2017 June 5. Return to Anand 5 clutch plates at 200 each, not to in accordance with order. இது வந்து ரிட்டர்ன் காலம் ரிமார்க் காலம் மட்டும் தான் இதில் எக்ஸ்ட்ரா வரும். எல்லாமே சேம். என்ன ரிமார்க்னா எதனால் ரிட்டர்ன் பண்ணோம், இந்த பிளேட்ஸை எதனால் ரிட்டர்ன் பண்ணோன்றத ரிமார்க்கை நம்ம ரிமார்க் காலமில் எழுதணும். அந்த ரிமார்க் கொஸ்டின்லேயே இருக்கும், நீங்கள் ரீட் பண்ணாலே தெரியும். இப்போ சம்குள்ளே போகலாம். கொஸ்டினில் இருக்க மாதிரி எழுதிட்டாச்சு. இப்போ அமௌண்ட் ஃபில் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணால் இங்கே போடணும். இங்கே ஒரே ஒரு அமௌண்ட் அப்படின்றதுனால இங்கே எழுதுகிறோம். இது ஸ்ட்ரைட்டாக 1000. ஓகேவா? இப்போ ரிமார்க் காலமில் ரிமார்க் எழுதணும். எதனால் ரிட்டர்ன் பண்ணோன்றதை இங்கே எழுதணும். அதுவும் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. இதோ இருக்குது, நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர். இது மட்டும் தான் ரிமார்க் காலமில் நம்ம எழுத போகிறோம். என் காலம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் அடுத்த பேஜ் வரைக்கும் போயிருக்கேன். அது மாதிரி நீங்கள் அப்படி போகாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி எழுத ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், June 14. Return to Chandran 4 brake shoes at 200 each and 10 rear view mirror rupees 350 due to inferior quality. Reason இது இன்ட்டு பண்ணால் 800 வரும். டீட்டெயில் காலமில் 800 அண்ட் கீழே 10 into 350 அதை இன்ட்டு பண்ணால் 3500. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி டோட்டல் காலமில் எழுதுவோம். 4300. இப்போ என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக டோட்டல் காலமில் இருக்க ஆட் பண்ணி ஃபைனலாக பேலன்ஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு ரிமார்க் எழுதணும்ல, இதுக்கு என்ன ரிமார்க் வரும்? டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டி. ஓகே, அவ்வளோதான். இப்போது கொஸ்டின் பார்த்தோமா, கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, லெஜரும் ப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இதுக்கு லெஜர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். லெஜருக்கு பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட் போட்டுட்டு அதே மாதிரி டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு. இப்போ என்ன பண்ணணும், எதை எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, பை சைடில் பை சன்ட்ரை கிரெடிட்டாஸ் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, லாஸ்ட் அமௌண்ட் போட்டோம்ல, இந்த அமௌண்ட்டுடைய நேம் என்னதுன்னா பர்ச்சேஸ் ரிட்டன் அமௌண்ட். இது வந்து கீழே வரும். இதுக்கு பேர் பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட். இதுக்கு
பை சைடில் பை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பை சன்ட்ரை கிரெடிட்டார்ஸ் இங்கே ஃபைனல் அமௌண்ட் அங்கே என்ன டோட்டலில் கண்டுபிடிச்சோமோ அந்த அமௌண்ட் எடுத்து இங்கே போடுவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா கிட்டேருந்து பிளேட்ஸ் வாங்கியிருந்தோம்ல அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே எந்த சைடு வரும், 2 சைடில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்னு வரும். 1000 2 சைடில் இங்கே 1000 இங்கே 1000 இருக்கு இல்லையா, இந்த 1000 அங்கே வரும். நெக்ஸ்ட்டு சந்திரன் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணுவோம். இங்கே சந்திரன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்குமா, இங்கே 2 சைடில் 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 4300. அவ்வளோதான். லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வெறும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லை, இதிலே சேல்ஸ் ரிட்டர்ன், பில்ஸ் பேயபிள் இதிலே இருக்குது, சேம் தான். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இந்த காலம் வரும், அந்த காலமில் ரீசனும் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளான சம்ம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.